ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, உன்னிடத்தில் அவசரமாக நான் பேச வேண்டும். நீ இதை தனிமையில் கேட்கத்தான் வேண்டும். யாருடனும் அமர்ந்து இதை கேட்டு விடாதே. தனிமையில் கேட்பது உனக்கு நல்லதாக இருக்கும். அவசரமாக நான் எப்போது உன்னிடம் பேச வந்தாலும் நான் உனக்காக காத்திருப்பது போலத்தான் ஆகிவிடுகிறது. நீ எனக்காக எப்போதும் காத்திருப்பது இல்லை. நான் தான் ஒவ்வொரு முறையும் உனக்காக காத்திருந்து உனக்கான வாக்கை உன் செவிகளில் சேர்த்துவிட்டு செல்கிறேன். இருந்தாலும் பரவாயில்லை என்றுதான் ஒவ்வொரு நேரமும் உன்னை தேடி வருகிறேன். நீ என் பிள்ளை, என்னை நம்பியிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன் மனதில் 1000 காரணங்களும் 1000 ஓட்டங்களும் இருப்பதால் தான் நீ என்னை தாமதிக்க வைக்கிறாய் என்பதை தெரிந்து கொண்டுதான் நான் உன்னை மன்னித்து மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன். அன்பு பிள்ளையே, நடந்து கொண்டிருக்கும் காரியம் அனைத்தையும் உணர்ந்து நீ ஏன் இப்படி பொறுமையாக இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியவில்லை. பொறுமையாக இருப்பது நல்லதுதான். ஆனால் உன் தாய் சொல்வதை கேட்டு அதை செயல்படுத்த ஏன் பொறுமையாக இருக்கிறாய் என்றுதான் உன்னிடம் நான் கேட்கிறேன். நான் சொல்லும் விஷயத்தில் என்னிடத்தில் நீ இப்படி தாமதித்தால் எதையும் நீ ஜெயிக்க முடியாது. உன்னை தாண்டி அனைவரும் போய்கொண்டே இருப்பார்களே ஒழிய உனக்காக யாரும் இங்கே காத்திருக்க மாட்டார்கள். உன் கவலையை யாரும் தோளில் சுமக்க மாட்டார்கள். அது பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, யாருக்கு பசிக்கிறதோ அவர்கள் சாப்பிட்டால்தான் அவர்களின் வயிறு நிறையும். உனக்காக யாரும் இங்கே சாப்பிட முடியாது. அதுபோல்தான் அனைத்தும் என்பதை தெரிந்து கொள். தனியாக இந்த உலகத்திற்கு வந்தாய். தனியாகத்தான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறாய். இடையில் இருக்கும் உறவுகளை நினைத்து நினைத்து உன் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் விட்டுவிடாதே பிள்ளையே. தங்கமே, உறவுகள் வேண்டும்தான். அந்த உறவுகள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். தீயவர்களாக இருக்கும் உறவுகளுக்காக ஏங்கி தவிக்காதே. உன்னை நினைப்பவர்களை நீ நினைத்தால் போதும். உன்னை வெறுப்பவர்களை விட்டு ஒதுங்கியே நில்லு. ஒரு காலத்தில் உன்னை தேடி வரத்தான் போகிறார்கள். வரும் சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படத்தான் செய்யும். இன்று வேண்டுமானால் உன்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று உன்னை உதறிவிட்டு போகலாம். ஒரு காலத்தில் நீதான் எல்லாம் என்று உன் காலில் வந்து விழும் நேரமும் வரத்தானே போகிறது. மற்றதை எல்லாம் நினைத்து நினைத்து இருக்கும் உன் வாழ்க்கையை இப்போது நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்பதற்காகத்தான் வந்தேன். நீ எதையுமே சரியாக கவனிப்பதில்லை. ஆனால் உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்க வேண்டும் என்று மட்டும் நினைக்கிறாய். பிள்ளையே, துர்நாற்றங்கள் வீசும் அளவுக்கு உன் வீட்டை நீ சுத்தம் செய்யாமல் இருந்து வருகிறாய். பிள்ளையே, எப்படி தெய்வ சக்தி உன் வீட்டிற்குள் அணுகும் என்று நினைக்கிறாய்? தெய்வ சக்திகள் இருக்க வேண்டும் என்றால் உன் வீடு எப்படி இருக்க வேண்டும்? வீட்டை பெருக்கும் துடைப்பத்தை நீ எங்கு வைத்திருக்கிறாய்? துடைப்பத்தை யாரும் கண்கள் பார்க்காத இடத்தில் மறைத்து வைக்க வேண்டும். அது எங்கே கிடக்கிறது உன் வீட்டில்? வீடு முழுக்க நீ எப்படி வைத்திருக்கிறாய்? ஒட்டடை நிறைந்த வீடாக இருக்கிறது. குப்பையும் குளமுமாக இருக்கிறது. வீடு முழுவதும் தலை முடியாக பரவி இருக்கிறது. இப்படி எல்லாம் இருந்தால் உன் வீட்டில் எப்படி தெய்வ சக்திகள் இருக்கும் என்பதை யோசித்துப் பார். காலை எழுந்தவுடன் முதலில் வீட்டை சுத்தப்படுத்து என் தங்கமே. எந்த மூலையில் எது இருக்கிறது என்று உனக்கே தெரியாமல் போய்விட்டது. இருக்கும் மூலையில் அது துர்நாற்றத்தை வீசிக்கொண்டிருக்கிறது. நாற்றங்கள் இருக்கக்கூடாது. வீட்டில் நறுமணங்கள் இருக்க வேண்டும். அப்போதுதான் தெய்வ சக்திகள் குடியிருக்கும் என்பதை உன் மனதில் பதித்து வைத்துக்கொள். நல்லது நடக்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்க கூடாது. நல்லது நடக்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து தீர்த்த வேண்டும். தங்கமே, திருத்திக் கொள்வாயா? உன் வீட்டை சுத்தப்படுத்துவாயா? உன் வீட்டின் ஒரு மூலையில் ஒன்றிலிருந்து துர்நாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. அது உன் வேதனையை கூட்டும். அது உன் வலியை அதிகரிக்கும். அது உன்னிடத்தில் இருக்கும் செய்வினைகளை அதிகரிக்கும். இதையெல்லாம் போக்க முதலில் உன் வீட்டை சுத்தப்படுத்து. நான் சொல்வதை விளையாட்டாக எடுத்துக்கொண்டு தள்ளி செல்லாதே. உன் வீட்டை நீ சுத்தப்படுத்தும் போது எந்த மூலையில் என்ன நாற்றம் வருகிறது என்பதை பற்றி நீ தெரிந்து கொள்வாய்.
உடனடியாக நான் சொல்வதை செய்து விடுவாயா? தங்கமே, நானும் உன் குலதெய்வமும் உன் வீட்டில் குடியிருக்க ஆசைப்படுகிறோம். செய்து வா, நல்லது நடக்கும். இந்த நாளில் உன் கைகளில் இருந்து காணிக்கை எதிர்பார்க்கிறேன். இந்த தாய் கொடுப்பாயா? உன் நல்லதுக்காகத்தான். நான் எதை கேட்டாலும் அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கும். தங்கமே, உன் எதிர்ப்புகளையும் உன் களிப்புகளையும் தங்கமே, இதை மூலம் நான் தெளிவு செய்வேன். இந்த தாய்க்கு உன் கையில் இருக்கும் காணிக்கையை கொடு. ஓம் சக்தி. நன்றி.